ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக வந்துட்டு கொரில்லா 450 ஓட்ட போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகே ஃபைன், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் மோடில் தான் இருக்குது, போட்டு பார்த்துட்டேன். ரொம்ப சீட் வந்து லோ ஹைட்டுங்க. ஹிமாலயனுக்கு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீட் ஹைட் வந்து ரொம்ப லோ. அப்புறம் இப்போ எனக்கு வந்து கால் பார்த்திங்கன்னா என்கேஜிங் பொசிஷனே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு டக்கின் பண்ணியிருக்கேன், டக்கின் பண்ணி தான் உட்காந்துருக்கேன். ஹிமாலயனில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த சீட்டிங் பொசிஷன் வந்து மாறி இருக்குது. ஒரு பக்கெட் சீட்டில் உட்காந்துருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இப்போது. எனக்கு 400cc செக்மெண்ட்டில் வந்துட்டு 160 செஷன் டயர், ரியரில் 160 செஷன் டயர் வந்து இவங்க தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் இங்கே இருக்குது, சி டைப் போர்ட் இதுலேயே இருக்குது. மோடு வந்து ஈகோ பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாமே இருக்குது. கிளட்ச் லிவர் பாஸ். அப்பா, சஸ்பென்ஷன் வந்து எனக்கு கொஞ்சம் ஹார்டராக ஃபீல் ஆகுதுங்க. ஆமாம், ஆனால் எனக்கு பாருங்கள் இந்த ரோட்டில் இருக்க வைப்ரேஷன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஃபீல் ஆகுது. சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக மாதிரி ஃபீல் ஆகுது. ஆஃப்கோர்ஸ். அண்ட் ஆல்சோ கியர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எந்தெந்த ஸ்பீடில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாற்றிக்கிறது நல்லது. வா, அந்தந்த ஸ்பீடில் இருக்கும்போது கியர் போட்டுட்டு ரெடியூஸ் பண்ணிங்கன்னா கியர் நல்லா ஸ்மூத்தாக உழுகுது. இல்லாட்டினா கஷ்டம், விழாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்தந்த ஸ்பீடில் போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். பிரேக்ஸ் நல்லா இருக்குது. இப்போ லைட்டாக தடன்னு வச்சு பார்த்தீங்களா, அதான். ஸோ அந்தந்த ஸ்பீடில் அந்தந்த கியரில் இருந்தோம்னா பெஸ்ட்டு என்னை கேட்டால். சீட்டு வந்து எனக்கு இப்போ பின்னாடி போகணும் அப்படின்னா இல்லைங்க, இந்த ஒரு பொசிஷன் தான். இப்போ நான் உட்காந்துருக்க ஒரே பொசிஷன் தான் என்னால் உட்கார முடியும். ஏன்னா நான் பல்காக இருக்கேன், அதனால் சொல்கிறேன். வண்டி நல்லா ஸ்டெபிளாக இருக்குது. நம்ம என்ன ஸ்பீடில் ஹை ஸ்பீடில் போனாலும் அந்தந்த ஸ்பீடில் வந்து அது ஸ்டெபிளாக இருக்குங்க. ஆமாம், இது வேறு கட்டி விட்டுருக்காங்களா. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மறைச்சிருந்தா மன்னிச்சிருங்க. அதான் அந்தந்த ஸ்பீடில் போனோம்னா அது பாட்டு இருக்குது. சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் ஆகுது. பிரேக்ஸ் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கல, சாஃப்டராக இருக்கும்னு நினச்சேன். பிரேக் கேலிப்ரேஷன் வந்து இவங்க அதுக்காக பண்ணியிருக்காங்க போல். யா, ஃபாஸ்ட் லைட்டு, ஓ மை காட், இண்டிகேட்டர் போட்டோன்னா ஃபாஸ்ட் லைட்டு இங்கே பாருங்கள். தேர்ட் கியர் தட்டுது, வண்டி தட்டுது. ஸோ என்னை கேட்டால் கொஞ்சம் இதாக போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப அஜைலாக தான் இருக்குது. பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல சென்சிட்டிவ், பிரேக் நல்ல சென்சிட்டிவாக இருக்குது. இது என்ன ஸ்பீடில் போனாலும் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்துட்டு பிரேக்கிங் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லாங்க. ஆமாம், மோடு ஓகே, ஈகோ பர்ஃபார்மன்ஸு ஃபைன். ஓகே, ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஃபியூல் ரேஞ்சு, ஃபியூல் கன்சப்ஷன், வோல்டேஜ், என்ஜின் டெம்பரேச்சர் எல்லாமே காட்டுதுங்க. ஃபைன். ஓகே. பட் வந்து இதில் வந்து ஏபிஎஸ் வந்து நம்ம இது பண்ண முடியாது, லைக் சுவிட்சபிள் அந்த மாதிரி பண்ண முடியாது.
ஸ்டாண்டர்ட் ஏபிஎஸ் தான். சென்டர் ஸ்டாண்ட் இதிலே கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 169 mm தான் இருக்குது. ஸோ வந்து சிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ சாசி எல்லாமே சிமிலர் தாங்க. வண்டி அப்படியே ட்ரிம் டவுன் பண்ண மாதிரி இருக்குது ஹிமாலயன்லேருந்து. ஸோ வந்து இவ்வளோ பெரிய ட்ராங்க் 17 இருந்துச்சு, அது அப்படியே குறைச்சி உங்களுக்கு 11 liters கொடுத்துருக்காங்க. ஸோ 11 liters சிட்டிக்கு ஓகே. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்விங்காம் எல்லாமே நல்லாயிருக்கு, மோனோஷாக்ஸ் நல்லா இருக்குங்க. இன்ஜின், கிளச் சைடு, ஆயில் ஃபில்டர்ஸ் இதெல்லாமே நல்லாயிருக்கு. டைமிங் செயின் டென்ஷனாக இதனால தெரியுது. மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது ஓப்பனாக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் கார்டு ப்ரொடெக்ஷன் வச்சுட்டு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கேப் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, அந்த ரீசனால். ஃப்ரண்ட் வந்து 120 செக்ஷன், ஸோ அதுவும் வந்து ரேடியல் டயரு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 160 செக்ஷன், ஸோ 17 inch. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து 17 inch உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கு. ஸ்ப்ராக்கெட் வந்து இந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனால பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ டாப் வந்து உங்களுக்கு நல்லாவே ஏறும் ஸ்பீடு. ப்ரோ எதுவும் ப்ராப்ளமா? இல்லை ஜஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ரோ, அவ்வளோ. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஜஸ்ட், அவ்வளோ. யா, ஸோ சிங்கிள் சீட்டு. ஸோ 11 liters இருக்கா. ஸோ அது ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ரேடியேட்டர் கூலன் டேங்கோட அந்த லெவல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிளச் லிவர் இதில் இருக்குது. செல்ஃப் மோட்டரிங் இருக்குது. சஸ்பென்ஷன் ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 140 பின்னாடி வந்து 150 mm சஸ்பென்ஷன் ட்ராவல் இருக்கும். ஸோ மோனோஷாக், ஸ்விங்காம் எல்லாமே நல்லா இருக்குங்க. நான் ஏன் எவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறேன்னா டெஸ்ட் ட்ரைவ் வந்து அவங்க ஆல்ரெடி வெயிட் பண்ணிருக்காங்க ஒரு சிலர், அதனால தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பாக்கெட் சைடு இந்த சைடு வந்துடுது. உங்களுக்கு பாருங்கள் கூலண்ட் இருந்தது நல்லா சூடாக இருக்குங்க. ஸோ இது வந்து ஹிமாலயனில் பார்க்கும்போது இது அப்படியே ஃபுல்லாக நேக்கடாக இருக்கிறனால நம்மளால் எல்லாமே பார்க்க முடியும். பாருங்கள் ஸ்பார்க் ப்ளக் ஹோல் முதற்கொண்டு நான் எந்த அளவுக்கு இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. த்ராட்டில் பாடி எல்லாமே தெரியுது, விச் இஸ் ரியலி கிரேட். RR யூனிட்டாக இருக்கட்டும். ஸோ வந்து ரேடியேட்டர் லிக்விட் கூலண்ட் போகிறது வர்றது, அங்கே வாட்டர் பம்ப் இருக்குது, அதெல்லாம் பம்ப் பண்ணி இப்படி வரும் கூலிங். ஸோ எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபேன் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ டெலஸ்கோபிக் ஃபோர்க் ஷோவாக ஓடுது, நல்லா தாங்க இருக்குது, நாட் பேட். சஸ்பென்ஷன் வந்து டேம்பனிங்கெல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க, மெதுவாக தான் எந்திரிக்குது. பட் வந்து பம்ப்ஸில் விடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது, லைக் லைட்டாக நம்மளுக்கு தூக்கி போடுற ஃபீல் இருக்கும். ஸோ அதுதான். பின்னாடி வந்து ஹிமாலயன் மாதிரி தான், டெயில் லேம்ப் இல்லாமல் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ சீட் சிங்கிள் சீட் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் பேட்ரி, ஏபிஎஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் வந்து இல்லாதனால அது உங்களுக்கு வந்து இது பண்ணிவிட்டு வெறும் ஸ்டாண்டர்ட் ஏபிஎஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் மாடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 2 பைப்பு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹிமாலயனில் இதெல்லாமே இருக்கும், ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் இருக்கிறதுனால. ஃபியூஸ், ரிலேஸ் இதெல்லாமே இருக்குங்க. ஸோ பேட்ரி ஈஸியாக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ சீட் அவ்வளோதான். டேங்க் இதுதான், விச் இஸ் ரியலி கிரேட். யா, ஓகே. ஸோ ஒரு ஃப்ளோரில் வச்சிட்டிங்கன்னா அது வாட்டுக்கு ஆகிடும். ஓகே. ஸோ வண்டி சாவி எடுத்தாச்சு. ஸோ பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் பெட்டல் டிஸ்க் அதே தான். ஸோ ரியர்லி வந்து உங்களுக்கு வந்து ட்வின் பிஸ்டன் இருக்கக்கூடிய பெட்டல் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி நல்லா இருக்குங்க, ஓட்டுற விதத்தில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரைட் குவாலிட்டி. சஸ்பென்ஷன் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆனச்சு இல்லையா, மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இதுலேயே வந்து இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயில் உங்களுக்கு வந்து ரைட் மோட்ஸ் எல்லாம் வந்துடும். செமி டிஜிட்டல் இதில் உங்களுக்கு அந்த ரைட் மோட்லாம் இருக்காது, காமனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் அந்த பர்ஃபார்மன்ஸ் ஈக்கோனுங்கிறதெல்லாம் இருக்காது. ஸோ பீட் வேணால் கேளுங்க. அப்படியே ஹிமாலயனில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வருதுங்க பீட். ஆமாம். டேர்னிங் ரேடியஸ் ஓகே, ஓகேங்க, நாட் பேட். ரொம்ப க்ளோஸ் கால் பண்ணி திருப்ப முடியல, பட் ஆனால் ஒரு டீசெண்ட் அளவில் நம்மளால் இது பண்ண முடியுது. வண்டி பவர் வந்து நல்லாவே கொடுக்குது. அஃப்கோர்ஸ் மிரர்ஸ் வந்து இதுக்கு ஐ திங்க் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹிமாலயன்லேயும் இதே தான் நினைக்கிறேன். ஹிமாலயனில் இருக்கிற மாதிரி மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. சீட்டு வந்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரே இடத்துல அப்படி டக் பண்ணி உட்காந்துக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. ரியர் வந்து ப்ராடர் டயர், 160 செஷன் டயர் அப்படிங்கும்போது உண்மையாலுமே ரொம்ப பெரிய டயருங்க, அது சொல்லி ஆகணும். நல்ல பவர் அண்ட் பிக்கப் இருக்குது, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்தந்த ஸ்பீடில் கீர் போட்டிங்கன்னா அழகாக வந்து கீர் விழுந்துருதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை.
ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச்சு. ஸோ அதனால் வீல் ஸ்பீட் அந்த அளவுக்கு ஆகாது. சைட் ஸ்டாண்ட் வந்து நல்லாவே ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க, டிசைன் நல்லாயிருக்கு. ஸோ ரியர் டயர் பார்த்தீங்கன்னா இதாங்க, எவ்வளோ பெரிய டயர் பாருங்கள். செஷன் பெரிய ஒரு செட்டப்னு சொன்னால் இந்த ரியர் டயர் தான். ஸோ சிஎட்டில் வரனால இனி 17 இன்ச் அளவில் யார் வச்சுருந்தீங்கனாலும் அழகாக நீங்கள் வந்து இந்த டயர் வந்து ஆர்டர் பண்ணி ஓட்டிட்டு போகலாம். ஆனால் ரெண்டுமே ரேடியல் டயர், ரேட்டு ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் அஃப்கோர்ஸ். ஸோ நீங்கள் அடுத்து டயர் மாற்றும் போது ப்ரைஸ் கன்சர்ன் பண்ணி பார்த்துக்கோங்க. உண்மையிலுமே நல்லாயிருக்கு, ஓட்டுறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது நல்லாயிருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு 40 bhp பவர், 40 Nm ஆஃப் டார்க் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால 452 cc. ஸோ டூயல் ரோட் கேம் ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க. சிம்வால் வச்சு தான் நம்ம இந்த வண்டி கிளியரன்ஸ் எல்லாம் பார்க்கணும். இது ஹிமாலயன் 450 எல்லாம் அதே கான்செப்ட் தாங்க. ஸோ இப்போ மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வண்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 6th கியரில் ஒரு 50-60 இருந்தீங்கனாலும் வண்டி வந்து தட்டும். நீ கொஞ்சம் ஹை ஸ்பீடு போ அப்படின்றது சொல்லுது. லைக் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இன்ஜின் நல்லா வார்ம் ஆகிடுது, கியர் வந்து அந்தளவுக்கு வெயிட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு டாப் எண்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுக்கும். ஏன்னா ஸ்ப்ராக்கெட் வந்து இவங்க ஒரு பல் ஏற்றிருக்காத சொல்லப்படுது, அது எக்ஸாக்டாக தெரிலங்க. டீத் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ ஹிமாலயன் கம்பேர் பண்ணும்போது அதனால் உங்களுக்கு வந்து பிக்கப்பும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ரோட் பைக்குக்கு மெயினாக வந்து அவங்க அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க, கொஞ்சம் நல்லா டார்க்கியாக கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் டாப் ஸ்பீடு நல்லா கொடுக்கும். 160 165 அப்படின்னு சொல்லி போகும். சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஓகேங்க, கன்வின்சிங்காக தான் இருக்குது. 11 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த எக்கனாமிக்ஸுக்கு வந்து இதான் செட் ஆகுது. இப்போது இதே நான் ஒரு 13 லிட்டர்ஸ் அப்படி பெருசாக இருந்தேன்னா ஐ திங்க் இப்படி இருக்கும் போல். பட் வந்து நீங்கள் லாங் ட்ராவல் போகும்போது மட்டும் கன்சர்ன் பண்ணிக்கோங்க, பாருங்கள் உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. 11 லிட்டர்ஸ் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 25 அப்படின்னு போட்டிங்கனாலும் 10 250 அதான் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வரும். ஒரு ஃபுல் டேங்க் ரேஞ்ச் அடிச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு 250 270 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். அதிலே ரிசர்வ் கணக்கு வச்சிங்கன்னா ஓகே 250 200க்கு மேலே நீங்கள் கன்ஃபார்ம் ஃபுல் டேங்க் அடிச்சிங்கன்னா ஓடலாம். அதுக்கு மேலே ஒரு பெட்ரோல் பங்க்கில் நீங்கள் கண்டிப்பாக ஃபியூல் போட வேண்டியது வரும். ஸோ அதுதான் ஒரு இது இருக்குது. ஸோ மற்றபடி எதுவும் இல்லைங்க, நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு டிசைட் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு முடிவு பண்ணி சொல்லுங்கள். மற்றபடி ஹிமாலயனில் இருக்கக்கூடிய எல்லா சேம் ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. ஆமாம், ஸோ அதே ஃபீச்சர் டிஎஃப்டி கன்சோல் இருக்கிறனால அது ஒன்று. ஸோ ரேட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆன் ரோட் நான் சொல்கிறேன் 280 சம்திங் வருதுங்க. அதுலேருந்து 294 சம்திங்கில் முடியுது இப்போதைக்கு. ஆமாம், ஸோ அது அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். எக்ஸாக்ட் ரேட் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வேணும்னா நீங்கள் வெப்சைட்லேயும் பார்க்கலாம், இல்லை இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். ஷோரூம் வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான், நீங்கள் வண்டி வேணால் டெஸ்ட் ட்ரைவ் வேணால் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஈஸியாக வந்து காலில் கீழே வச்சு திருப்பிக்கலாங்க ஒரு ஷார்ட்டராக இருக்கிறனால. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். சார் நல்லா இருக்கீங்களா? ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நல்லா இருக்கீங்களா? சர்வீஸ் மேனேஜர் இருந்தீங்களா சார், இப்போது ஜிஎம் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சரிங்க சார். என்னங்க சார்? கொரில்லா சரி வந்தது சார், ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரிங்க சார், வண்டி கொடுத்துங்களா? லைசன்ஸ் மட்டும் வாங்கிக்கிறேன். வந்துச்சு. ஆன் ரோட் மட்டும் எவ்வளோ வருதுங்க? ஷோர் அதான் எக்ஸ்ஷோரூம் பிளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ஷோரூமு ரோட் டேக்ஸு 1 இயர் இன்சூரன்ஸ் ஓடி கவரேஜ் வந்து உங்களுக்கு 2,89,000 வந்து வரும் சார். 89ங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக 5 இயர்ஸ் இன்சூரன்ஸு, ரோட் சைடு அசிஸ்டன்ட் 2 வருஷம், வாரண்டி 5 வருஷம் 50,000 கிலோமீட்டருங்க. ஓகே, இன்ஜின் கார்டு உங்களுக்கு 3,02,000 வந்து. ஓகே, அதாவது ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதில் போட்டுருக்கீங்க. சரி, இதுவே நீங்கள் மிட் போயிட்டீங்கன்னா 3,13,000 வந்து வருங்க. ஓகே, டாப் எண்ட் போயிட்டீங்கன்னா 3,19,000 வந்து உங்களுக்கு வரும். சரி மேம், ஓகே, ஷோர். பேப்பர் வச்சுக்கலாம் வாங்க, ஷோர் தான். ஓகே, ரைட். ஓகே காய்ஸ், ஸோ கொரில்லா 450 ஓட்டிட்டேன். அதே மாதிரி ஸ்பீட் 400 நான் ஓட்டியிருக்கேன். ஸோ 2 வண்டியும் நான் வந்து போஸ்ட் போடுறேன், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அது போக வந்து மெயினாக
வண்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னுங்கிறது நான் டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போடுறேன். லைக் 400 சிசியில் எது நல்லா இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய வண்டி ஓட்டிட்டேன் 400 சிசிஸில். ஸோ அதனால் எனக்கு ஓரளவுக்கு நான் ரிவ்யூ பண்ண முடியும், என்னால் நான் சொல்ல முடியும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு வந்து பையிங் கைடாக இது இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட்டு அப்படி இப்படி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அ லாட். பை 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 பை.